ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.25 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்படியே பருப்பு வாசம் வரும், அந்தளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுவே போதும். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம், பவுடர் மாதிரி. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு சல்லடை வச்சு நம்ம அரைச்ச பவுடரை கொட்டி நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பவுடரை கொட்டி எந்த கட்டியும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இப்போ வந்து சுகர் ரெடி பண்ணிடலாம். எந்த டம்ளரில் பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு, அதே சுகர், அதே டம்ளரில் சுகர் எடுத்துக்கலாம். நான் 1.25 டம்ளர் எடுத்தேன். இப்போ 1.25 டம்ளர் சுகர் சேர்த்து, ஏலக்காய் வந்து 3 சேர்த்து அதுவும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பவுட்ராட்டம். இது வந்து நம்ம சலிக்க வேண்டாம். சல்லடையில் அப்படியே டேரெக்டாகவே நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுட்ராக இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு மாவில் இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் அந்த திராட்சை வந்து போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். சாதாரண நார்மலாகவே பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த இது புஷ்ஷுன்னு வந்துடும் திராட்சை, அதுதான் நல்ல பதம். இப்போ வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. நான் இந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த மாவில் நம்ம அந்த திராட்சை, இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம காய்ச்சின நெய்யை வந்து இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு உருண்டை எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சா ரெடி ஆயிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொஞ்சம் வெது வெதுப்பாக நெய்யை காய்ச்சிக்கிட்டாலே போதும். அந்த ராஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால தான். பாருங்கள், நல்லா ஊற்றிட்டு நம்ம பாருங்கள் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவும் நெய் ஊற்றி பிணைஞ்சிட்டா நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் இதாகிடும், மெல்ட் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டா போதும். நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ரவுண்டாக உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம். நான் மொத்தமாக எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம பொறுமையாக பிணைஞ்சா ரவுண்ட் ஷேப்பில் வரும். சில டைம் கொஞ்சம் கோணல் மானலாக தான் ஒரு ரவுண்ட் ஷேப்பு. நீங்கள் பார்த்து பொறுமையாக பிணைங்க. நல்லா லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப நெய் ஊற்றி உருட்டிட்டோம்னா அது அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி எல்லாமே கரைஞ்சிரும். உருண்டையாக இருக்காது, அப்புறம் மாவு மாதிரி தான் இருக்கும் அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் லைட்டாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு மொத்தம் 34 உருண்டை வந்துச்சு. இதை மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.